வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். அதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸே வரும். ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காகன்னு குடுத்துருக்கு இல்லைங்களா? இதில ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோர் கான்செப்ட்ட முழுமையா தான் இருக்கும். இத தவறாமல் பார்க்க வேண்டியது ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இதை பாருங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ் இத மட்டும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். வாங்க இன்னைக்கு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நிஃப்டி எப்படி நடந்திருக்குதோ அப்படித்தான் ரிலையன்ஸ் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ரிலையன்ஸ் எப்படி நடந்திருக்குதோ, நிஃப்டி தான் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இவங்க என்ன பண்றாங்களோ அதான் நிஃப்டி பண்ணும். இது அண்ட் ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுதோ அதே மாதிரி நிஃப்டியில் மூவ் ஆகும். அதை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். இதில் அப்படித்தான் மூவ் ஆயிருக்கு. அதுலேயும் அதே மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. இது நல்லா மேலே தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே தூக்குவா நிஃப்டியும். அது தெரிஞ்சுக்குங்க. இதில் எப்படி கீழே வந்திருக்குதோ அப்படியே தான் நிஃப்டியும் கீழே வந்திருக்கு. பாருங்க கரெக்டாக இதை வச்சு நம்ம ஒரு ட்ராக் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது அங்கே தான் ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகி அது வரைக்கும் போய் தொட்டுட்டு அங்கேருந்து கீழே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன். இந்த ரேஞ்சுக்கு இதுக்கு இந்த இடத்துல எதை போடுறது? இதோ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை கரெக்ட் பண்ணி போட்டதுன்னா கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எத்தனை கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே இங்கே சப்போர்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு. இந்த ஏரியாவை இப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இதே 5 மினிட்ஸில் என்ன சப்போர்ட்டாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸில் சூப்பராக கொடுத்துருக்கா. ட்ரை பண்ணியிருந்தா சூப்பராக பார்த்துருக்க முடியும். அழகாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லையே ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் நான் போட்டு வச்ச ஏரியாவுக்கு ஒரு கேண்டில் மூவ் பண்ணி மேலே டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே ஃபஸ்ட்டு அடுத்து இதை உடைக்கணும். இதை உடைச்ச பின்னாடி அதுக்கு அடுத்து அப்படியே கீழே நான் ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கு இல்லையா? இது ஒரு முக்கியமான சப்போர்ட். அந்த இடத்துக்கு வந்த முன்னாடி அங்கேருந்து அதுக்கு மேலே போக முடியல. அங்கேருந்து கீழே இந்த சப்போர்ட் தொட்டதுன்னா ஓகே. சப்போர்ட் தொடல பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருக்குது. நிஃப்டி இதில் எப்படி கொடுத்துருக்கோ அப்படி தான் நிஃப்டிலையும் கொடுத்துருப்பான். அதுக்கடுத்து இந்த மூமெண்ட்டு இதில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த டே எல்லாமே பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கா. இந்த டே நியூட்ரல் டே. இந்த டே ட்ராப் ஆயிருக்கா. இதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஐடியா கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் இந்த ரேஞ்சை தாண்டி நம்ம சொல்கிற சப்போர்ட் ரெசஸ் தாண்டி ஒன்றும் நடக்கிறது இல்லை. அந்த இடத்துல போய் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். சரிங்களா? வாங்க அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். இது பாருங்க 1 ஹவரில் ஒன்றும் இல்லை. இது தான் நடந்திருக்கு. ஏற்கனவே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஏரியா இருந்தா இன்னைக்கு ஓப்பன் ஆனது. இங்கே ஓப்பன் ஆகி கீழே அப்படியே சப்போர்ட் கொண்டு வந்துட்டான். வேற ஒன்றும் நடக்கலைங்க. வேற எதுவும் நடக்கல. இதே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பட்டா ரிலையன்ஸ் எப்படி கொடுத்தா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஓப்பன்லேயே இதோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டா. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும்னா அங்கிருந்து கீழே இந்த சப்போர்ட் எத்தனைங்க? இந்த சப்போர்ட் இடத்துல நம்ம செல் எடுத்துலாம் கூட 842 அந்த ரேஞ்ச் இருந்திருக்கு. 827 ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 10-15 ரூபாயெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆப்ஷனெல்லாம் சூப்பராக கை கொடுத்துருக்கோம். இவ்வளோதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. மாற்றி மாற்றி இந்த ரேஞ்ச் விட்டா அந்த ரேஞ்சு, அடுத்த ரேஞ்ச் விட்டா அதுக்கு அடுத்த ரேஞ்ச். இதே தான் எல்லா நாளும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வரும். எங்கே வாங்கணும் விற்கணும் அது முதற்கொண்டு தெரியும். எடுத்தோன்னா முதல் முதல் 5 மினிட்ஸ் அது ஆல்ரெடி டிராப் கேன்லாம் கொடுத்துட்டா இனி கீழே தான் போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது 5 மினிட்ஸில் டிராப் கேன்லாம் கொடுத்துட்டா இது கீழே தான் போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. இது ஒரு ஹை ட்ரெண்ட் பை ட்ரெண்டில் இருக்கும்போது மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கிறது ப்ராஃபிட் புக்கிங்க கூட எடுத்துக்க முடியும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு கீழே அதாவது இந்த சப்போர்ட் எல்லாம் உடைச்சிட்டு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சு. இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்ல முடியாது. செல்லர்ஸ் கூட சொல்லலாம். ப்ளஸ் இதெல்லாம் அப்போ இது டிராப் கேன்லாம் இது கீழே வந்துருக்கணும் எல்லாம் பார்க்காதீங்க. இப்படி அது இருக்கிற இடத்த பொறுத்து முடிவு பண்ணுங்க.
ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.